கொலை பண்ணதுக்காக கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வச்சிருக்கவனை பத்தி என்னைக்காச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெட்ரோ அலன்சோ லோபஸ். இவன் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 300 பேரை கொண்டிருக்கான். அந்த 300 பேரும் 8லேருந்து 14 வயசு பெண் குழந்தைங்க. 1980s ஆண்டிஸ் மலையோட பள்ளத்துல ஒரு வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. அந்த வெள்ளத்தோட மீட்பு பணியில இருக்கும்போது 8 வயசுல இருக்க ஒரு பெண் குழந்தையோட பாடி கிடைக்குது. அந்த குழந்தை அந்த வெள்ளத்துல தான் மூழ்கி இறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்க மக்களும் போலீஸும் நினைச்சாங்க. ஆனா நான் அப்படி சாகலன்னு அந்த பொண்ணோட உடம்புல இருந்த காயங்கள் சொல்லிச்சு. அந்த குழந்தைய அடிச்சு துன்புறுத்தி காயப்படுத்தி ரேப் பண்ணி கொண்டிருக்காங்க. அப்புறமா இன்னொரு பாடி, தென் இன்னொன்னு, மொத்தம் 4 பாடி கிடைச்சிருக்கு ஒரே மாதிரி காயத்தோடு. அதே சமயத்தில் பக்கத்து ஊரில் இருந்த ஒரு பிஸியான மார்க்கெட்டில் 9 வயசில் இருக்க ஒரு பெண் குழந்தைய 28 வயசு இருக்க ஒரு ஆள் அவன் கூட வர சொல்லி வற்புறுத்திட்டு இருந்திருக்கான். இதை எப்படியோ நோட் பண்ண அந்த குழந்தையோட அம்மா கூச்சல் போட்டு பக்கத்தில் இருக்கவங்கலாம் கூப்பிட்டு அந்த ஆளை பிடிச்சிருக்காங்க. அவங்க பிடிச்சி போலீஸ்க்கு தகவல் சொல்லும்போது போலீஸ் ஒருவேளை அந்த கொலைகாரன் இவனா தான் இருப்பானோ அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாங்க. இவனை பார்த்த போலீஸ் பார்க்கவே பைத்தியக்காரமாக இருக்கான், இவங்க கொலையெல்லாம் பண்ணியிருக்க போகிறான் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. அதுக்கப்புறமா தான் போலீஸ்க்கு தெரிஞ்சது ஹிஸ்ட்ரியோட மோஸ்ட் ப்ராலிஃபிக் சீரியல் கில்லர் இவன் தான் அப்படிங்கிறது. இதுல கொடுமை என்னன்னா 300 குழந்தைங்களை கொண்ட அவனுக்கு கோர்ட்ல கொடுத்த தண்டனை வெறும் 16 வருஷம். அதுலயும் இவன் ஜெயில நல்ல விதமா நடந்துகிட்டான்னு 2 வருஷத்தை குறைச்சு 14 வருஷத்திலே இவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு ஜெயில விட்டு ரொம்ப ஹாப்பியா வெளியில போன இவனை இப்போ எல்லா சைக்கோக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்குல்ல, இவனுக்கும் அந்த மாதிரி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்னை ஃபாலோ பண்ணிட்டு சைக்கோன்னு கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 2ல சொல்றேன்.